ஈரானின் ஃபோர்டோ, நடான்ஸ், எஸ்பஹான் அணுசக்தி நிலையங்களை தாக்கியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க வான்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பிவிட்டதாக பேட்டி. கண்காணிப்பில் சிக்காத B-2 குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி ஈரானில் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா. தரைக்கு அடியில் 60 மீட்டர் ஆழத்திற்கு சென்று தாக்கிய நவீன குண்டு. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தால் விளைவுகளை இன்றை விட அதிக பயங்கரமாக இருக்கும். ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு தாமதமின்றி பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை. முதற்கட்டமாக அமெரிக்காவின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றும் அறிவிப்பு. இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான். டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களை குறிவைத்து 30 ஏவுகணைகள் வீசியதால் பதற்றம். ஈரானில் இருந்து வரும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்க தீவிர முயற்சி. மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க இஸ்ரேல் ராணுவம் அறிவுரை. இன்று அமெரிக்கா செய்ததை வேறு யாராலும் செய்ய முடியாது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு புகழாரம். அமெரிக்காவின் திறமிகு தாக்குதல்கள் மற்றும் துணிச்சலான முடிவு வரலாற்றை மாற்றப்போவதாக ஆருடம். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் இன்று மாலை முருக பக்தர்கள் மாநாடு. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். வார விடுமுறை மற்றும் கிருத்திகையை ஒட்டி திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க 4 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். திருத்தணி கோயிலிலும் கூட்டம் அலைமோதுவதால் தரிசனத்திற்கு 2 மணி நேரம் காத்திருப்பு. வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றும் மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். பெஹல்காம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக 2 பேரை கைது செய்த NIA. பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதும் கண்டுபிடிப்பு. ஒகேனக்கல் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காவிரி நீர். 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. காஞ்சிபுரம் அருகே 5 வயது சிறுவன் கொலை. ஓரினச் சேர்க்கைக்கு மறுத்ததால் கொலை செய்ததாக அசாமைச் சேர்ந்த இளைஞர் கைது. திண்டுக்கல் அருகே 15,000 ரூபாய் கடன் கொடுக்க மறுத்ததால் நிதி நிறுவன உரிமையாளர் கொலை. அட்டை பெட்டிக்குள் அடைத்து வீசப்பட்ட நிலையில் 3 பேர் கைது. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லை தொடர்ந்து ரிஷப் பந்தும் சதம் அடித்ததால் முதல் இன்னிங்ஸில் 471 ரன்கள் குவித்த இந்தியா. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் சேர்த்து வலுவான நிலையில் இங்கிலாந்து. மதுரை வண்டியூரில் இந்து முன்னணி அமைப்பு சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நிறைவு விழா இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக செய்யப்பட்டுள்ள இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாலை மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அங்கு பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்து முன்னணி சார்பாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் ஆதரவு அளித்திருக்கின்றன. தொடர்ந்து பல்வேறு பக்தர்களும் கடந்த சில தினங்களாக அந்த பகுதிக்கு வந்து வழிபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அறுபடை வீடினுடைய மாதிரி அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுவரன் மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போதைய சூழல் என்ன? மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு?
தற்போது இந்த முருகன் மாநாட்டிற்கான பக்தர்கள் மாநாட்டிற்கான அந்த பந்தல் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். அந்த இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், முருகன் மலை அமைந்திருக்கும் இடம் போல இந்த மாநாடு முகப்பானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 16ஆம் தேதியிலிருந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடானது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதி நாளான இன்று முக்கிய தலைவர்களாக ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் மற்றும் மத்திய அமைச்சர்கள், ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மேடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 200 பேர் போல அமர்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மேடைகள் முழுவதுமாக ஆறுபடை முருகன் கோயில் அமைப்புகள் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆறுபடை முருகன் கோயில் இருக்கக்கூடிய முருகன் போன்ற இந்த கோயில்கள் அமைப்பு போன்ற இந்த அமைப்புகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுனால காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஏராளமானவர்கள் அந்த முருகன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஏராளமானோர் பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சுமார் இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த பகுதியில் மட்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு சுமார் 1500 போலீசார் இதை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த வாகனங்கள் சென்று வருவதற்காக 3 தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மாலை 3 மணியிலிருந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 3 மணிக்கு தொடங்கக்கூடிய மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் முதலாவதாக பாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது அனைவரும் சேர்ந்து பாடுவதற்கான ஏற்பாடு போன்றவை எல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போதிலிருந்தே ஏராளமான மக்கள் கூட்டம் வர தொடங்கி இருக்குது. அதனால இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 லட்சம் பேருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி யோகாசனம் செய்தார். இதேபோல நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யோகா தின நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தின் ஆர்கே கடற்கரையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று 11,000த்திற்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் உட்பட 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களோடு இணைந்து பிரதமர் மோடி யோகாசனம் செய்தார். உஷ்ட்ராசனம், வஜ்ராசனம், புஜங்காசனம், மகராசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை பிரதமர் செய்தார். और धीरे से श्वास छोड़ते हुए नीचे आइए और पुनः मकरासन में విశ్రామ్ कीजिए. నిదానంగా శ్వాస వదులుతూ మళ్ళీ సాధారణ స్థితిలో రండి. మళ్ళీ మకరాసనంలో విశ్రాంతి చేయండి. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் யோகா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருங்கிணைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். दिल्ली के एम्स ने भी बहुत अच्छा काम करके दिखाया है. एम्स की रिसर्च में सामने आया है कि योग की कार्डियक और न्यूरोलॉजी डिसऑर्डर्स के उपचार और विमेन हेल्थ और मेंटल वेलबीइंग में अहम भूमिका है. மதுரையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம், பிராணாயாமம் போன்ற ஆசனங்களை செய்தனர். ஆளுநர் ஆர்.என். ரவி 51 முறை தண்டால் எடுத்து அசத்தினார்.